ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ட்ரி லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இங்கேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஐம் நாட் பிஹைண்ட் த சேலரி அப்படின்றதுல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து சேலரி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் நீங்கள் ஜம்ப் ஆகுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க எல்லா ஹெச்ஆரும். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, வருஷம் எத்தனை பேர் வெளியே போகிறோம், எத்தனை பேர் நாங்கள் ஹையர் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோன்றது. ஸோ அதனால் வி நோ லிட்ரலி, ஓகேவா. நீங்கள் உங்கள் நாலேஜில் ஹெச்ஆரை பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க தினமும் ஹைரிங் ப்ராசஸ் தான் இருக்காங்க. ஸோ எப்படி போய் சொல்லுவீங்க, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா. ரிலீவ் ஆக இது எல்லாமே உங்களுக்கே தெரியுது இல்லையா, உங்களால் நம்ப முடியலன்னு. இதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு தெரியாதா எல்லாமே பொய் தான் சொல்லிட்டு. அது இல்லாமல் ஆல்ரெடி கரெக்டாக சொல்கிறது கூட அங்கே பொய்யா தான் போய் முடியும். ஏன்னா இந்த ரீசனை வச்சு தான் நிறைய பேர் ஃபேக் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட் தான். என்னோட கெரியர் க்ரோத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன சேலரி இருந்தாலும் பரவாயில்ல, அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் லேர்ன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னு மட்டும் அந்த சொல்லுங்கள். இது ஃப்ரெஷருக்கு, நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். ஸோ அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். சேலரி எனக்கு இது பிரச்சனையே இல்லை அப்படின்ற மோட்டோ தான் அது. இப்போ இது உங்களுக்கானது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுடைய கரண்ட் சேலரியோட நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத பர்சன்டேஜ்லாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் டெல் த எக்ஸாக்ட் அமௌண்ட், ஓகேவா. நம்பர்லேயே சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 100% வேணும், 200% வேணும், 150% வேணும்னு சொல்லிட்டு. திஸ் ஆல் அவுடேட்டட் நவ், ஓகேவா. ஸ்டில் பீப்புள் ஆர் டெல்லிங் அண்ட் ஸ்டில் பீப்புள் ஆர் கெட்டிங் ஆஃபர். பட் லெட்ஸ் டெல் ஃப்ராங்க்லி, திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், ஓகேவா. இது 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஜென்ரிக்கானது, யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பெனிக்கிட்டே விட்டுறீங்க, நீங்கள் கரெக்டான சேலரி தான் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு மெயினாக ஒரு சில பாயிண்ட்ஸில் புரிஞ்சிருக்கும் இல்லையா, என்ன புரிஞ்சுது. ஸோ எதை நம்ம இப்படி கேட்கலாம்ப்பா, இப்போ உங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுங்களேன். இப்போ இதை பேஸ் பண்ணி இதை 3 கம்பைன் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெஷரு, எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ உங்களுக்கு என்ன தெரியாது, இப்போ சொல்லுங்களேன். அலைனார் மாதிரி ஒரு விஷயத்தை இதோட ஃபைனல் வெர்ஷன் பார்ப்போம், ஓகேவா. இது அப்படியே நல்லா தலையில் ஏற்றிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்ட உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் தான், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, கரண்ட் சேலரி என்ன. ஸோ ப்ரீவியஸ்லி மை கம்பெனி சேலரி இஸ் திஸ். ஏன்னா இங்கே நீங்கள் உங்களுடைய பழைய கம்பெனியில் லைக் கரண்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற சேலரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே லைக் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவு கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா, திஸ் இஸ் மை கரண்ட் சேலரி பேக்கேஜ். ஸோ அவர் என்னோட ஃபோக்கஸ் வந்து க்ரோத் மேலே தான் இருக்குது. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தான் இந்த கெரியர் ஸ்விட்சை நான் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நிறைய அதர் வெப்சைட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணேன். ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் என்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி கேட்டதில் எனக்கு இந்த சேலரி வந்து எல்லாருமே பேஸ் ஃபேராக வச்சிருக்காங்க. ஸோ என்னோட அலைன் பண்ணும்போது இப்போ நான் 25 வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வந்து 30 to 32 இந்த ரேஞ்சில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது என்னோட ஸ்கில்லுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். ப்ளஸ் இந்த பொசிஷன்ஸ் வரதுக்கு, இந்த ஐக்கு வரதுக்காக நான் ஆல்மோஸ்ட் 3 months நான் வந்து பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கில்லை வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். நான் பேக்கேஜ் அதிகமாக கேட்கணும் அப்படின்னா, கரண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அதே ஒர்க் நான் பண்ணேன் அப்படின்னா, ஐ டிசர்வ் ஃபார் த சேம் சேலரி. பட் ஐ இம்ப்ரூவ்ட். நான் அதை நீங்கள் சொல்லணும், எது தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கரண்ட் ஸ்கில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அடிஷனலாக நான் இந்த டூல்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு டைமில் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நானும் இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பெய் டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் கம்பெனி டிபெண்டாக இல்லாமல் நானாக ஓனாக கற்றுக்கிட்டேன், ஓகேவா. இது எல்லாமே என்னோட பேக்கேஜ் கொஞ்சம் ஹையர் ஆகிறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். 10th கம்பெனிக்கும் இது சூட்டபிளாக இருக்கும் என்னோட ஸ்கில். ஸோ அதனால இதை டெவலப் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், இப்போ 25 இருக்குது, நீங்கள் 32 சொல்கிறீங்க அப்படின்னா, ஈவன் அதில் நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன். ஏன்னா என்னோட கம்ப்ளீட் மோட்டோ வந்து சேலரி கிடையாது, என்னோட க்ரோத் ப்ளஸ் கம்பெனியோட க்ரோத்துக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குமோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ஆன்சர்ஸை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. சப்போஸ் இன்கேஸ் அவங்க அங்கேயே எங்களால் இந்த பேக்கேஜ் இல்லைப்பா, என்னால் ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் கம்பெனியில் வாங்கினா அதே சேலரி தான் எங்களுக்கு இங்கேயும் கொடுக்க முடியும், உங்களால் ஒர்க் பண்ணுன்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது இதே சேலரி தான் ஒர்க் பண்ணி சொல்லிட்டு. நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எனக்கு வேறு சுச்சுவேஷன் இருக்குது, இது எல்லாமே உங்கள் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான், ஓகேவா. உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி சம்பாரிச்சு காசு 2-3 லட்சம் கையில் இருக்குது அப்படின்னா, யூ ஜஸ்ட் கோ அவுட், ஓகேவா. அடுத்த மாதம் இஎம்ஐ இருக்குது, நான் ஆல்ரெடி காலி பண்ணிட்டேன் சம்பளத்தை மாதம் வரது அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ், ஓகேவா. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் 3 months யூ செக் மை சேலரிஸ், ஓகேவா. நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் இப்போ, ஓகேவா. 3 மாதம் என்னோட ஒர்க்கை பாருங்கள். என்னோட ஒர்க் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னா, லெட்ஸ் மேக் த சேம் பேக்கேஜ், ஓகேவா. 25 நான் ஒர்க் பண்ணுறேன், பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த பேக்கேஜ் கொடுங்க. இஃப் த பேக்கேஜ் இஸ் நாட் மேட்சிங் ஆஃப்டர் 3 months யூ கேன் ரெடியூஸ் இட் டு 25 இந்த சேம் சேலரின்னு சொல்லுங்கள், ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மாதம் அதே பேக்கேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்க அப்படின்றது இட்ஸ் லிட்டரலி சூசைட், ஓகேவா. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எந்த ஐடியாவும் கிடையாது, ஓகே. நீங்கள் ஒரு ஆஃபர் அங்கே அசைன் பண்ணுங்கள், ஓகேவா. ஃபஸ்ட் 3 months என்னோட ஸ்கில்லை வந்து நீங்கள் மேட்ச் லைக் ஃபஸ்ட் 3 months என்னோட ஸ்கில்லை வந்து பாருங்கள், ஓகேவா. என்னோட ஒர்க் கல்ச்சரை பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கொடுக்குற பேக்கேஜ் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. அங்கேயே தெரிஞ்சுக்க இல்லையா. நீங்கள் 40,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் 40,000 மேலே இருக்குது, உங்களால் ப்ராஃபிட் நிறைய மேக் பண்ண முடியுது. அடுத்த 3 மாதத்தில் வந்து ஒரு 70,000-80,000 rupees உங்களால் மேக் பண்ணுறாங்க per month அப்படின்னா, they literally continue the things, right. அவங்க ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க.
இப்போ நீங்கள் 3 மாதத்தில் உங்களால் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா தே லிட்டரலி ஜட்ஜ், ரைட்? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே 2 இருக்குது. ஒன்று, நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 2வது, அவங்க சேலரியை வந்து மாற்றாமல் இருக்கணும். ஸோ இது உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான். இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் குறைக்கிறாங்க அப்படின்னா குறைச்சா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுட்டு வேறு வேலைக்கு போங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ், இட்ஸ் யுவர் ரிஸ்க். ஓகேவா? ஏன்னா கம்பெனி அவங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆஃபர் தந்திருக்காங்க, 3 மாதம் சேலரி பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேல் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட், ரைட்? அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில்பில் பண்ணணும். ஓகேவா?